பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சார், நமக்கு கண்ணு, காது, கை, காலெல்லாம் ரெண்டு ரெண்டு இருக்கு. ஆனா வாய் மட்டும் ஒண்ணே ஒண்ணு இருக்கு சார். ஏன் இப்படி? ஒரு கண்ணு இல்லைன்னா இன்னொரு கண்ணால பார்க்கலாம். ஒரு காது இல்லைன்னா வாய் இல்லைன்னா சொல்ல முடியாது சார். அதனால்தான் நான் சொல்லுகிற சொல்ல காப்பாத்தி தீரணும். சொல்ல காப்பாத்தணும்னா கோழைத்தனம் கூடாது. துணிவு வேணும். துணிவு இருந்தா மட்டும் போதாது, உடல்ல வலிவு வேணும். உடல்ல வலிவு இருந்தா தான் நாட்டையும் வீட்டையும் காப்பாற்ற முடியும். மாஸ்டர் ஆனந்த். ஆனந்த், இவர்தான் மிஸ்டர் ஜம்பு. வணக்கம். நம்ம முத்தியா பிள்ளை அவருடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு. இந்த பள்ளிக்கூடத்துக்கு இனிமே இவர்தான் நிர்வாகி. என்ன ட்ரில் வாத்தியார, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தர்றா இல்ல அரசியல் சொல்லி தர்றா? நான் என் கடமையை தான் செய்யறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? நான் கேட்கிறேன், பேசாம நிக்கிறேன். தன்மானம் உள்ள எவனும் நியாயமான கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். சார், ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்த குடும்பத்தை சேர்ந்தவரா இந்த ஆனந்தன். வாழ்ந்த கெட்ட பரம்பரை, அதுதான் ஒரு மாதிரி. ஆனா மாணவர்களிடத்துல நிறைய செல்வாக்கு பெற்றவர் சார். சரி சரி, கவிதை எழுதுறது கொலை செய்யற மாதிரி குத்தமா? ஏன் சார் சொந்த பேரை மூடி மறைச்சு வைக்கணும்? இதனால எவ்வளவு பெரிய புகழ், பேரு எல்லாம் கிடைக்கும். இதையெல்லாம் யாராவது இழப்பாங்களா சார்? ஆசிரியர் சார், பேர்ல என்ன இருக்கு? விளம்பரம் ஒரு வேதனை தரும் சோதனை. ஒருத்தனுக்கு புகழ் மேல் வெறி ஏற்பட்டுட்டா அது அவனையே அழிச்சிடும். இப்ப நான் விருப்பு வெறுப்பு இல்லாம கவிதைகள் எழுதிட்டு இருக்கேன். 4 பேருக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிட்டா பிறகு என்னால சுதந்திரமா கருத்துக்களை வெளியிடவே முடியாது. அது மாதிரி நிலைமை உங்களை போன்றவங்களுக்கு வராதுன்னு நம்புறேன். உங்க நம்பிக்கைக்கு என் மனப்பூர்வமான நன்றி. ஆனா மணியரசன் தான் ட்ரில் மாஸ்டர் ஆனந்தன் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா என்னுடைய அமைதியான வாழ்வே கெட்டு போயிடும். நீங்க சொல்றதும் ரொம்ப உண்மைதாங்க. நேரமாகுது, நான் போயிட்டு வரட்டுங்களா? வணக்கங்க. வணக்கம். 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. என்னடா அது தூங்காமே? அக்கா, இத பத்தி உனக்கு என்ன தெரியும்? தூங்க போறதுக்கு முன்னாடி தினம் அப்படி செஞ்சா உடம்புக்கு நல்லதுன்னு எங்க ட்ரில் மாஸ்டர் சொல்லிருக்காரு. 1 2 3 4. நிறுத்துடா. எப்ப பாரு அந்த ட்ரில் மாஸ்டர் பேச்சுதான். உங்க மாஸ்டர் இருக்காரே, ஒரு இடியட். ஓ, மணியாசம் மட்டும் என்னவா? அவர் ஒரு ஜீனியஸ். மாஸ்டர் சார், மாஸ்டர் சார், ஜீனியஸ்னா என்ன சார் அர்த்தம்? எது கேக்குறேன்? எங்க அக்கா சொன்னா சார், மணியரசு ஒரு ஜீனியஸ்னு. ஜீனியஸ்னா என்ன சார் அர்த்தம்? ஜீனியஸ்னா மேதைன்னு அர்த்தம். எங்க அக்கா உங்களை பத்தி இடியட்னு சொன்னா சார், அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? முட்டாள்னு அர்த்தம். அக்கா அப்படியே சொன்னா? உங்க அக்காவுக்கு மணியரசனையும் தெரியாது, என்னையும் தெரியாது. முன்பின் தெரியாதவங்களை பத்தி தீர்ப்பு சொல்றவங்க டிஸ்டில்ட் இடியட் தான். டிஸ்டில்ட் இடியட்னா என்ன சார் அர்த்தம்? உங்க அக்காவே போய் கேளு, அவங்களே சொல்லுவாங்க விளக்கம். சார், சார், என்ன சூர்யா? அம்மா கிட்ட சம்பளம் கேட்டேன் சார். அவங்க அப்பாக்கு இன்னும் சம்பளம் வரல, வந்தப்புறம் கட்டிக்கலாம்னாங்க சார். ஆனா பள்ளிக்கூடத்துல சம்பளம் கட்டாத வரக்கூடாதுன்னுட்டாங்க சார். நான் இப்ப என்ன செய்யறது சார்? அப்படியா? இந்தா, இத கொண்டு போய் கொடுத்துட்டு வகுப்புக்கு போ. ரொம்ப நன்றி சார். நீங்க போன தடவை கொடுத்ததே நாங்க என்ன திருப்பி கொடுக்கல. பரவாயில்ல தம்பி, நீ நல்லா படிச்சு முன்னுக்கு வந்தேனே அதுவே போதும். இந்தாங்க, நேரமாச்சு, போங்க. மாஸ்டர், நீங்க ரொம்ப நல்லவர் மாஸ்டர். நல்லதையே சொல்லி கொடுக்குறீங்க, நல்லதையே செய்யறீங்க. பாலு, எங்க அப்பா எவ்வளவோ சம்பாதிச்சாரு, அதெல்லாம் எப்படியோ போயிடுச்சு. எங்க அம்மா சொல்லி கொடுத்த நல்லதெல்லாம் மட்டும்தான் என் கூடவே இருக்குது. பாலு, நீயும் பெரியவங்க சொல்ற நல்லதையெல்லாம் மனசுல வச்சு அதன்படியே நடக்கணும். அப்படியே செய்யற மாஸ்டர். ஐயா, எங்க மாஸ்டர் சொன்னது சரியா போச்சு. உங்க மாஸ்டர் என்னடா சொன்னாரு? ஒண்ணுமில்லக்கா, முன்பின் தெரியாதவங்கள இடியட்னு சொன்னவங்க ஒரு டிஸ்ட்
சொன்னாரு. என்னது அப்படியே சொன்னாரு? ஏன்க்கா கோவப்படுற? ஆமா, டிஸ்டன்ட் எடிட்னா என்ன அர்த்தம்? பாருடா பாலு, உங்க ட்ரில் மாஸ்டர் என்ன வடிகட்டு முட்டாளுன்னு சொல்றாரு. பலே பலே, நீ அவரை முட்டாள்னு சொன்ன, அவர் வந்து வடிகட்டின முட்டாள்னு சொல்லிட்டாரு. இதுக்கும் அதுக்கும் சரியா போயிடுச்சு. சும்மா இருடா. நம்ம அப்பா கிட்ட சம்பளம் வாங்கி பிழைக்கிற ஒரு ட்ரில் மாஸ்டர் என்ன இப்படியா பேசுறது? அக்கா, நம்ம கிட்ட சம்பளம் வாங்கி பழிச்சா அதுக்கா நீ அவரை என்ன வேணா பேசிடலாமா? பேச்ச விட்டா பேச்ச வாங்கிக்க வேண்டியதான். ஏண்டா பாலு, என்ன பார்த்தா வடிகட்டு முட்டாள் மாதிரி இருக்கு? இல்லையே, நீ நல்லா தானே இருக்க. ஆனா எங்க மாஸ்டர் முட்டாள்னு சொன்னவங்க வடிகட்டின முட்டாள்ங்கிறதுல சந்தேகமே இல்ல. இரு இரு, உங்க மாஸ்டர் என்ன செய்யறேன் பாரு. அக்கா, உன்னால அவரை ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படி ஏதாவது செஞ்ச அவர் நண்டுபிடி போட்டு உன்னை கீழே தள்ளிடுவாரு. என்ன ட்ரில் மாஸ்டர், ஏன் ட்ரில் மாஸ்டர், உனக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி மகளோட ஆடி பாடி விளையாடுவதுதான் உனக்கு யோகியதையா? ஜம்பு என்ன துணைச்சல் உனக்கு? ஜம்பு, இவர் கவி மணி அரசர், ட்ரில் மாஸ்டர் ஆனந்த் இல்ல. ஜம்பு மாமா, ஜம்பு மாமா, ஜம்பு மாமா, எங்க ட்ரில் மாஸ்டரை திட்டாதீங்க. அக்கா, இவர்தான் எங்க ட்ரில் மாஸ்டர். இப்ப சொல்லு, எங்க ட்ரில் மாஸ்டர் அழகா இருக்காரா இல்லையா? என்ன, நீங்க ட்ரில் மாஸ்டரா? அப்ப நீங்க கவி மணி அரசன் இல்லையா? நான் தான் கவி மணியரசன். நானே தான் ட்ரில் மாஸ்டர் ஆனந்த். என்னது? ஆமா சார். இத்தனை நாளா இந்த ரகசியத்தை நான் மறைச்சு வச்சிருந்தேன். இன்னைக்கு வெளியாயிடுச்சு. என்ன மன்னிச்சிரு ஜோதி, என்ன மன்னிச்சிரு. உங்களை எப்படி மன்னிக்கிறது? நீங்க பேசுறதுல எதை நம்புறது எதை நம்பாம இருக்கிறதுன்னு தெரியல. என்ன பல விதத்துல ஏமாத்திட்டீங்க. உங்ககிட்ட பேசுற எனக்கு பிடிக்கல. ஜோதி, அவனோட என்ன பேச்சு? வா வீட்டுக்கு போலாம். மாஸ்டர், உன்னை ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். எங்க மாஸ்டர் யாரும் டிஸ்கஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணீங்க நானும் அவரோடயே தான் போவேன். ஏ பாலு, வாடா வீட்டுக்கு. வர முடியாது, நான் மாஸ்டரோட தான் போவேன். மாஸ்டரா? மாஸ்டர் வாடா. என்ன பிள்ளைவாள், நம்ம அந்தஸ்துக்கு ஆபத்து வந்துட்டு, நம்ம குடும்ப கௌரவமை மண்ணோடு மண்ணாய். ஏன் இந்த பதட்டம்? என்ன நடந்தது? இனி என்ன நடக்கும்? உங்ககிட்ட சம்பளம் வாங்கி பிழைக்கிற ட்ரில் மாஸ்டர் நம்ம ஜோதியோடு ஆடுறான் பாடுறான், அதுவும் பொது தோட்டத்துல. என்னம்மா அது? இதெல்லாம் உண்மைதானா? இல்லப்பா, வந்து வந்து நான் அவரை கவி மணி அரசன் நினைச்சுதான் சந்திக்க போனேன். அவர் தான் ட்ரில் மாஸ்டர் ஆனந்த்னு எனக்கு தெரியாதுப்பா. என்னமோ தோணுது, இவங்க ரெண்டு பேரையும் நாம நினைச்சா கூட பிரிக்க முடியாதுன்னு. என்ன யோசிக்கிறீங்க? இப்படி ரெட்ட வேஷம் போடுற அயோக்கியனை எப்ப வேலையிலிருந்து நீக்க போறீங்க? அப்பா, மாஸ்டர் ரொம்ப நல்லா இருப்பா. அவரை வேலையை விட்டு நீக்காதீங்கப்பா. சும்மாரு. அப்பா, மாஸ்டர் பள்ளிக்கூடத்துல இல்லைன்னா நான் படிக்கவே மாட்டேன். பாத்தீங்களா, பையனை கூட அவன் இந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கான். இப்படியே அவனை சும்மா விட்டீங்க, நம்ம குடும்பத்திலேயே பெரிய கலகத்தை உண்டாக்கிடுவான். உடனே வேலையை விட்டு நிற்குங்க. உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் வேண்டாம், நானே வேலையிலிருந்து விரைக்கிறேன். ஆனந்த், டே பாலு, போடா உள்ள. பாலு, போ மாடி. முடியாது, நான் மாஸ்டரோட தான் போவேன். பாலு, நீ அப்பா சொன்னபடிதான் கேட்கணும். உள்ள போ. சரி மாஸ்டர். திருட்டுத்தனமா தவறு செய்துட்டு தத்துவம் வேற பேசுறான். தத்துவம் திருட்டுத்தனமா? அது எங்க பரம்பரையிலே கிடையாது. வேணும்னா எங்க பொருளை திருட்டு கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். ஆனந்த், என்ன கதை அளக்கிற? உங்ககிட்ட கதை அளக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. மிஸ்டர் ஜம்பு, இன்னைக்கு சின்ன சம்பளம் வாங்குற ட்ரில் மாஸ்டர் நான் இருக்கலாம். ஆனா ஒரு காலத்துல எங்க அப்பா பெரிய செல்வந்தராசா இருந்தார். எங்க குடும்பத்தை தங்கமும் வைரமும் புழங்கிட்டு தான் இருந்தது. யாரோ ஒருத்தர் செய்த துரோகத்தால எங்க குடும்பம் இப்படி ஆயிடுச்சு. இந்தாங்க என் ராஜினாமா. ஆனந்த், ஆனந்த், இந்த வருஷம் சம்பளம் பூரா உனக்கு கொடுத்துரு. தயவு செய்து இந்த விஷயமா வெளியில யாருக்கிட்டையும் பேச வேண்டாம். பெரிய மனுஷன் வீட்டு பெண்ணை பத்தி சிறு பேச்சு வந்தா கூட காட்டுத்தீ மாதிரி பரவிடும். ஐயா, குடும்ப கௌரவத்தை விலை பேசுற அளவுக்கு கீழ்த்தரமானவன் தான். எனக்கு தர வேண்டிய சம்பளத்தை கொடுத்தா போதும். ரொம்ப நன்றி, வணக்கம். மாஸ்டர், உங்களோட
பேசலாமா? தாராளமா. பேச்சுக்கு யாரும் தடை போடவே முடியாது. வா. மாஸ்டர் சார், நீங்க இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு போயிட்டா அப்புறம் எனக்கு இந்த பள்ளிக்கூடமே பிடிக்காது சார். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ படிச்சு எதிர்காலத்துல பெரிய சோல்ஜராக போற. நான் முன்னால வந்து நின்னு அப்படி சல்யூட் அடிப்பேன். பாரேன். அது நடக்க போறது இல்ல மாஸ்டர். வருத்தப்படாத பாரு. நான் போயிட்டா என்ன? உங்க அப்பா இருக்காரு. உன் மேல உயிரே வச்சிருக்கிற உன் அக்கா இருக்கா. அக்கா இருந்தா மாஸ்டர், அவ நேற்றுக்கு பூரா சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்தா. அப்படியா? ஆமா மாஸ்டர், நான் உங்க புஸ்தகத்தை கொண்டு போய் கொடுத்தேன். அதை கூட வாங்கி படிக்காம போய் படுத்துக்கிட்டு அழ ஆரம்பிச்சுட்டா. ஏன் மாஸ்டர் அக்கா அப்படி அழணும்? ஒருத்தர் மேல அன்பு அதிகமா வச்சா சில சமயம் தானா அழுக வரும். அது இயற்கை பாலு. மாஸ்டர், என் பிறந்த நாள் அன்னைக்கு காந்தி பொம்மை தரேன்னு சொன்னீங்களே, அதை தராமே போயிடுவீங்களா? சந்தேகப்படாது பாலு. என்ன நேர்ந்தாலும் சரி, உன் பிறந்த நாள் அன்னைக்கு காந்தி பொம்மை நான் நிச்சயமா பரிசு தந்தே தீருவேன். மாஸ்டர், நீங்க ஊருக்கு போகும்போது நானும் உங்க கூடயே வந்துட்டா? கூடாது பாலு. எப்பவும் நீ உங்க அப்பாவோட அக்காவோட தான் இருக்கணும். அவங்க சொல்றபடிதான் நீ நடக்கணும். டேய் பாலு, மாஸ்டரோட என்னடா பேச்சு? படை. மாஸ்டரோட பேசாம உன்னோடய பேசுவாங்க. வணக்கம் மாஸ்டர். Come in. ஜெய் சிக்கியம். எல்லோரும் கவனமாக கேட்க வேண்டும். இன்றிரவு கோவலம் கடற்கரையில் ஒரு கப்பல் வரும். அந்த கப்பலிலே இருந்து ஒரு படகு வரும். அந்த படகிலே நமக்கு வேண்டிய சரக்குகள் எல்லாம் வந்திருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சரக்குகளையும் எடுத்துக்கிட்டு கோவலம் கடற்கரைக்கு ராத்திரி 2 மணிக்கு வந்து சேரணும். நான் அங்க வந்து சேரணும். சரிங்க, அப்படியே செய்யறோம். யார்? டிடெக்டிவ் சுந்தர் உயிருக்கு பயந்து ஓடி வந்த. கொஞ்ச நேரம் இங்க தங்க அனுமதி தாங்க. தாராளமா தங்குங்க. ஆமா, ஏன் பதட்டத்தோட பேசுறீங்க? என்ன நடந்தது? கள்ளக்கடத்தல் செய்யற ஒரு கூட்டம் ஒண்ணு என்ன துரத்திட்டு வந்தது. ஏறும் கூட இதே லாட்ஜில் தான் இருக்கு. ஆனா பாதுகாப்பு இல்லாம இங்க தனிமையில தங்குறது சரியில்லைன்னு தான் இங்க வந்தேன். ஒரே தாகமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி காஃபி ஏதாவது கொடுக்குறீங்க? நான் காஃபி போட்டு கொண்டாடுறேன். ஹலோ ஹலோ, சுந்தர், சுந்தர், ஹலோ ஹலோ, இன்ஸ்பெக்டர் பாஸ்கரா? ஹலோ சார், நான் டிடெக்டிவ் சுந்தர் பேசுறேன். அந்த ட்ரில் மாஸ்டர் ஆனந்த் அவர் ரூம்ல என்ன ஷூட் பண்ணிட்டு போயிட்டான் சார். சண்டால், ஐயோ உயிர் போயிட்டே இருக்கு. ஐயோ ஜல்லியா வாங்க சார். கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள். உறவை பள்ளத்துக்கு பக்கத்துல
கடல்ல இருந்து ஒரு படகு வரும். படகு ராத்திரி 2 மணிக்கு வரும். 2 மணிக்கு படகு வரும். அதுல துரோகிகள் இருப்பாங்க. ரோஹிகளா? யார் அவங்க? எங்க இருக்கிறவங்க? அவங்க வீட்டு வாசல்ல நிலையில மைக் இருக்கும். நிலக்கதவுல மைக் இருக்கும். துரோகிகளை தடுத்து நிறுத்துங்க ஆனந்த், தடுத்து நிறுத்துங்க. இருங்க, நான் உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறேன். உங்க ராஜ் சிஐடி சுந்தர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கொண்டது உங்க ராஜிலே தங்கி இருக்கும் ட்ரில் மாஸ்டர் ஆனந்த். ஐயோ, எங்க ராஜில கொலையா? அப்படி ஒண்ணு இல்லைங்க. சாகத்துக்கு முன்பு அவரே எனக்கு போன் பண்ணியிருக்காரு. நான் கொலை செய்ய வேண்டும் போலீசாருக்கு யார் போன் செய்திருப்பாங்க? குற்றவாளி அனுப்பும் என் பேச்சை யார் நம்புவாங்க? அடே, மணி 2 அடிக்க போகுது. ஆமா, நாட்டுக்கு நான் செய்ய வேண்டிய என் கடமை செய்தே தீரணும். இப்ப நான் ட்ரில் மாஸ்டர் ஆனந்த கைது செய்யணும். எங்க அவர் ரூம்? அவர் மேல தங்கி இருக்கார், வாங்க காட்டுறேன்.
ஆனந்த், நீங்களா? ஆனந்த், உங்களை போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்களே. இப்ப பார்த்தா ரொம்ப ஆபத்து. இப்ப என்ன செய்யறது? போலீஸ்காரங்க என்ன பிடிச்சு தூக்கு மேடைக்கு வேணும்னாலும் அனுப்பட்டும், ஊர் என்ன வேணும்னாலும் சொல்லட்டும். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. ஜோதி, என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? என் மேலேயே சந்தேகப்படுறீங்க? கனவுல கூட நான் உங்களை தப்பா நினைச்சதே இல்லை. அது போதும் ஜோதி, எனக்கு அது போதும். ஜோதி, நான் நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய போன போதுதான் அநியாயமா குற்றம் சாட்டப்பட்டு உன் முன்னால கொலைகாரனா நிக்கிறேன். ஜோதி, நான் உண்மையிலேயே குற்றமற்றவனாக இருந்தாலும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எனக்கு எதிராக இருக்கு. இந்த கொலையை நான் தான் செய்தவன் என் பேரை யார் உபயோகப்படுத்தினாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல ஜோதி. என்னங்க ரொம்ப களைப்பா இருக்கீங்களே, இன்னும் சாப்பிடலையா? பரவாயில்ல ஜோதி. இல்ல இல்ல, கொஞ்சம் இருங்க, இப்பவே சாப்பாடு கொண்டு வரேன். வேண்டாம் ஜோதி. சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. முதல்ல இதை சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். ம்? ஜோதி, பாலு எப்படி இருக்கான்? சௌக்கியமா இருக்கானா? அவ எப்போதும் உங்க நினைவாவே இருக்கா. உங்களை பத்தி யார் தப்பா பேசினாலும் அவரால பொறுக்கவே முடியல. உண்மைதான் ஜோதி, குழந்தைகள் மனசே அப்படித்தான். சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, குழந்தைகளும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல. அதுலயும் பாலுவுக்கு என் மேல உயிர். அவனால எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? சாப்பிடுங்க. ஜோதி, இருட்டு வேலையில இங்க எதுக்கு வந்த? நான் வந்து சொல்லு. ராபிச்சு போட வந்தேன். சரி போ. ராப்பகல் எந்த வேலையில இல்ல, பிச்சைக்காரதுல பொறுக்க முடியலையாப்பா. சரி சரி, ஜல்லியா போட்டு போய் படுத்துவங்க. மகராஜன் இருக்கணும். ஜோதி, இனிமே நான் இங்க இருக்கக்கூடாது. பாலு ஜாக்கிரதை பார்த்து. போதும், நான் வரேன்.